ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் எடுத்த விலாக் தாங்க. அதாவது கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ இருந்து எடுத்த விலாக் தான். அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி காலையில் போட்ட டிவிங்க ஈவினிங் வரைக்கும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. கரெக்டாக ஈவினிங்க்கு மேலே நல்ல மழை அடித்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரியான மழை, ரொம்ப நல்லா இருந்தது. அது வெயிலுக்கு அதுக்கும் திடீர்னு மழை வரவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 1 மந்த் லீவ் விட்டாங்க பாருங்கள் பசங்களுக்கு. அது வந்து அப்படியே கடகடன்னு ஓடிடுச்சு. எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னே தெரியல. இடையில நிறைய விஷயங்கள் ஊருக்கு போனோம், செஞ்சோம். அதெல்லாம் விலாக் எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த விலாக் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. நாட்டுக்கோழி அப்படின்னாலே நான் இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி தான் வைப்பேன். அதாவது மல்லிச்சாறு மாதிரி வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சு கொஞ்சம் அதை வந்து சூப் மாதிரி எடுத்து குடிப்போம். அது நல்லா இருக்குங்க. இந்த வெதருக்கு ஒரு மாதிரி தொண்டை கரக்கரன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குங்க. எப்போவுமே குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பாட்டில் தான் வைப்பேன். நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் சரி குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. குக்கரில் வச்சா எனக்கு ஒரு சில நேரம் அந்த சிக்கனோட இது வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப வெந்துடுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஓப்பன் பாட்டில் வைப்பேன். சரி இந்த டைம் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக தாங்க வந்துச்சு. ரொம்ப நேரம் வந்து விட்டுருந்தோம்னா மேபி அந்த சிக்கன்லாம் வந்து ரொம்ப வெந்திருக்கும். ஆனால் இது ஒரு 2 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. இது ஒன்றும் இல்லைங்க. முதல்ல வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துட்டு, அதாவது பட்டை, கிராம்பு, அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு அதெல்லாம் நல்லா கலந்து தண்ணி விடுற அளவுக்கு சுருளை வதக்கிக்கணும். சிக்கன் வந்து அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுருண்டுரும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா அதெல்லாம் போட்டு தண்ணி நிறைய விடணும். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் திக்காக வேணும்னாலும் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். ஸோ தண்ணி விட்டு கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும் பாருங்கள். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னா திருப்பி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன்லாம் நல்லா உடையாமல் நல்லா வெந்திருந்துச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ தண்ணியாட்டு இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் எடுத்து வச்சு சூப் மாதிரி குடிச்சிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இதிலே நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் எண்ணெய் சத்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து விடலை. தாளிக்கும் போது நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருந்தேன். இது கொஞ்சம் குடிச்சிட்டோம்னாலே அப்படியே நல்லா பசி அடங்கும், நல்லா தொண்டைக்கு எதமாக நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு ஒரு கப் சாதம், நிறைய குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. இது சாப்பிட்டாலே நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் நிறையா தான் வச்சேன். அப்படிங்கிறனால ஒரு பெரிய சைஸ் குக்கர் மாதிரி தான் எடுத்துகிட்டு இது வந்து இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து 5.5 லிட்டர் குக்கருங்க. 5 லிட்டர் கரெக்டாக பிடிக்கும். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். இது வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர் வாரண்ட்டி இருக்குது. நல்ல ஹெவியான பாட்டம் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இந்த டைம் ஒரு வாட்டர் பாட்டிலும் சூஸ் பண்ணியிருந்தேன் இண்டஸ் வேலியில். இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு வேக்யூம் இன்சுலேட்டட் பாட்டில் தான். ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 500 ml கெப்பாசிட்டி இருக்குது. நான் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு இந்த வாட்டர் வந்து நல்லா ஹாட்டாகவே இருந்துச்சு.
ஸோ அதே மாதிரி நம்ம கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இந்த மாதிரி இண்டஸ் வேலியில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சம்மர் சேல் இப்போவும் லைவில் தான் இருக்குது. அதாவது ஆஃபர் நிறையா இருக்குங்க. அண்ட் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். அந்த வெண்ணிலா வீடு அப்படிங்கிற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 40% ஆஃபர் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 12% அளவுக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பசங்க நானும் சேர்ந்து கிளம்புறதா தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வேலை குருவாயூரில் இருக்குது, போயிட்டு வந்துடலாம், என் கூட துணைக்கு வா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மட்டும் நாங்கள் முன்னாடியே போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதாவது அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளானுங்க. அவங்க 2 பேருக்கும் ஊருக்கு எப்படா போகும்னு இருந்திருக்கும் போல இருக்குது. வந்தோடனே அப்பா கூட கிளம்பி போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேவியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கொடுத்து விடலாம், போனால் அங்கே பசங்க சாப்பிட்டுக்குவாங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூம் குழம்பு தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று, எப்போவுமே ஊருக்கு கிளம்புறதுனா கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா போகிற சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த திங்ஸ் எடுத்து வச்சுட்டு வீட்டையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து பார்க்கும்போது வேலை அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கணும். வீட்டை பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புறோன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். நானும் சேர்ந்து கிளம்புறப்ப எனக்கு கொஞ்சம் மலப்பாக தான் இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகணுமே அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே பசங்க மட்டும் போகிற மாதிரிங்கனால அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து பேக் பண்ணி கொடுத்து விட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஒரு டைம் ஊருக்கு கிளம்பும்போதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்த பக்கம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் ஜாலியாக இருக்குங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். திருப்பி ரிட்டன், அதாவது நம்ம எங்கேயாவது சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுன்னு நினச்சா அது இன்னும் கஷ்டமாக ஃபீல் ஆகும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நினைக்கிறேன். நான் அம்மாட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அம்மா மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன், குழம்பு மாதிரி நிறையவே வச்சுருக்கேன், நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இப்போ கூடவே சேர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் நான் வேலை பார்த்துக்குவேன். அப்படி இல்லைங்கனால பசங்களை வச்சு சமாளிக்கிறதுக்கு ஒரு நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ட்டு மாவு ஒரு சம்படம் ஃபுல்லாக கொடுத்து விட்டேன். அதாவது இட்லி தோசை மாவு தான். அதுக்கப்புறம் மஷ்ரூம் குழம்பு அதுவும் வச்சு கொடுத்து விட்டேன். அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா லக்கேஜெலாம் வச்சுட்டு பசங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து குருவாயூர் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, குருவாயூர் கோயிலுக்கு இல்லைங்க, அது ஒரு வேலையாக நான் காமிக்கிறேன். இந்த விளாகில் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது விருந்தாளி வந்திருந்தாங்க. இவங்க உள்ளே வந்துட்டாங்க. எப்படி உள்ளே வந்தாங்கன்னே தெரில. வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு பறந்துக்கிட்டு பாவமாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் போனால் பயப்படுது. அதுலேயும் வேறு என்னென்னா அந்த கிளாஸில் கரெக்டாக அதோட மூக்கு வாய் இருக்கும்ல, அதை போட்டு அப்படியே கொத்தி கொத்தி அப்படியே அதில் வேற லைட்டாக புண்ணாயிடுச்சு, அதுக்கு காயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம். அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கம்பு அதெல்லாம் கொடுத்து பார்த்தோம். அது எதுவுமே சாப்பிட மாட்டேன்ருச்சு, தண்ணியும் குடிக்கலை. அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் பறக்க விட்டுட்டோம். மேபி ரொம்ப பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதே மாதிரி நிறையா டைம் ஒரு 4-5 டைம் பேர்ட்ஸ் உள்ளே வந்திருக்குங்க. அது என்ன வேர்டுன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மைனா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். காலையில் டிஃபன் எதுவுமே நான் வீட்டில் செய்யலை, எல்லாமே தூக்கி கொடுத்து விட்டேன் இல்லையா. அதனால திருப்பி என்ன செய்கிறது 2 பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலான்ட்டு பொள்ளாச்சியிலங்க கௌரி கிருஷ்ணா அங்கேயே சாப்பிட்டோம். இட்லி, சாம்பார் இட்லி என்னோடய ஃபேவரெட்டுங்க. அதை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். குதிரைமேடு டனலுங்க பாருங்க ரோட்டில். இது வந்து ஒரு மலை, அந்த மலையவே குடஞ்சி 2 உடச்சி இது வந்து உள்ளே போகிறது. அது எக்ஸிட் அந்த பக்கம், அங்கேருந்து வர்ற வண்டியெல்லாம் அந்த பக்கம் வரும்.
வச்சு உள்ள இப்படி பண்ணியிருக்காங்க. டனல் மாதிரி இல்லை, டனல் தான். சரிங்க, நாங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்தாச்சு. நாங்கள் எதுக்காக வந்தோம்னு சொல்லவே இல்லை இல்லையா? இது வந்து குருவாயூர் தாங்க. குருவாயூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ஒரு ஃபார்ம். இங்கே வந்து நாங்கள் தென்னங்கன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். தென்னங்கன்று ரெகுலராகவே இங்கே தான் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து அந்த டிஎன்டி ரகம்னு சொல்லுவாங்க, குட்டநட்ட ரகம். அந்த ரகம் இங்கே நல்லாயிருக்கும். இங்கே நிறைய டைம் நாங்கள் எடுத்திருக்கோம், நல்லாயிருக்கும் அப்படிங்கனால வந்தோம். திருச்சூர் தாண்டி குருவாயூர் வந்து கரெக்டாக கோயில் பக்கத்துலேயே பார்த்துட்டு தாங்க வந்தோம். ஆனால் நான் அன்றைக்கி கோயில் போக முடியல. அதனால் அது கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருந்தது, போக முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து அங்கேருந்து பக்கம்தாங்க. வந்து இங்கே வேணுங்கிற கன்று கொஞ்சம் நிறையாவே தான் எடுத்தோம். அதுவும் இல்லாமல் மாமா அவங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போனோம். நான் வர்றது ஃபஸ்ட் டைம் தாங்க இங்கே. அப்புறம் இங்கேருந்து சாவக்காடு பீச் ஒன்று இருக்குது. இது இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். சரி, அங்கேயும் போயிட்டு போகலான்னு தான் இருந்துச்சு. அதாவது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பிளான் தான். இங்கே பழப்பழம் சின்னதாக இருந்துச்சு, ஆனால் மரம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பாருங்களேன், சக்க மரம். அதாவது சக்க மரம் கிடையாது, ஆனால் அதில் அந்த காய் காய்ச்சிருக்கிறது வந்து நம்ம சக்கையோட மினி வேர்ஷன் பார்த்த மாதிரி இருக்குது. பலாப்பழம் இருக்குல்ல, ஜாக் ஃப்ரூட், அதோட மினி வேர்ஷன் மாதிரி இருக்குது. இது என்ன மரம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேர் எனக்கு தெரியல. நம்ம நார்மல் பலா மரம் மாதிரி எல்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் காய் மட்டும் பாருங்களேன், நம்ம பலாப்பழத்தோட மினி வேர்ஷன் பார்த்த மாதிரி தான் இருக்கும். க்ளோஸ்அப்பில் காமிக்கணும், இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பக்கத்து இடத்துல ஒரிஜினல் சக்க மரம் இருக்குது, பலாமரம். இது வந்து ஒரிஜினல் பலாமரம், தெரியுதுங்களா? பழம் நிறைய பழப்பழம் இருக்கு. மிக்ஸ் ஆகிடும். இல்லை 18 வருது, எனக்கு മനസ്സിലായില്ല. അത് 18 പട്ടേൽ ഗ്രീൻ അത് ഇതാണോ? അല്ല നാടനാണോ? അല്ല, നമ്മുടെ ചാവക്കാടും ഗ്രീൻ. അത് കീഴയിലൊരു നെറ്റ് പോലെ ഇരിക്കും, നീണ്ടിരിക്കും, വാഴക പോലത്തെ. ഒരു പച്ച കളറായിരുന്നു, ഡാർക്ക് ഗ്രീൻ. எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு புரியவும் செய்யும், ஓரளவுக்கு பேசவும் செய்வேன். நான் கோழிக்கோட்டில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் நல்லாவே பேசுவாங்க. ஆனால் இந்த திருச்சூர் மலையாளம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசினாங்க திருச்சூர். அதுக்கப்புறம் வந்து கொச்சின் மலையாளம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோழிக்கோட்டில் வந்து டக்குன்னு கட் பண்ண மாதிரி பேசுவாங்க, சின்னதாக பேசுவாங்க. அது எப்படி சொல்கிறது, அதாவது ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இழுத்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் உன்னிச்சு கேட்கணும், ஆனால் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த மலையாளம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, ரொம்ப பக்கத்துலேயே இந்த இடம் இருந்துச்சு, அதாவது யானைக்கோட்டைங்க. இது நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னா, அதாவது பிரத்யேக் சின்ன பையனாக இருந்தப்போ இங்கே ஒரு டைம் வந்திருக்கோம். குருவாயூர் கோயில் போயிட்டு அப்படியே இந்த யானைக்கோட்டை வந்தோம். மித்துலாம் இப்போ பிறக்கலைங்க, அந்த டைமில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்தோம். சரி, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் அன்றைக்கி வந்து லஞ்ச் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் திருச்சூரில், இல்லைன்னா எங்கேயாவது கிடைக்கிற பக்கம் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து என்னாச்சுன்னா, இந்த கேஸ் சிலிண்டர் விலை ஜாஸ்தி பண்ணனால எல்லா ஹோட்டல்ஸும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஹர்த்தால் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால் எந்த ஹோட்டலும் ஓப்பனில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த யானைக்கோட்டை வந்து அங்கே ஒரு கேன்டீன் இருந்துச்சு, அங்கே தான் இந்த பழம்பொரியும் சாயம் வாங்கி சாப்பிட்டோம். சுமாராக தாங்க இருந்துச்சு. அதனால தான் என்னோடய ரியாக்ஷன் அப்படி இருந்தது. என்னை இப்படி கேரளா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி காலையில் 2 இட்லி பொள்ளாச்சியில் சாப்பிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அது வரைக்கும் இடையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அதுவும் இந்த ஒரு டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது அதோட சரி. பசியும் பெருசாக தெரியல. அதனால் வந்த பக்கம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு கிளம்பினோம். பசங்களுக்கு தான் அப்பப்போ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தோம். எங்களை விட்டுட்டு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஊர் போன குஷியில் அதெல்லாம் பெருசாக அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை. சரி, அம்மா அப்பாவும் ஏதோ பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனைக்கோட்டை போனோம். முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷம் இருக்குங்க, அப்போ வந்தப்போ நிறைய யானையெல்லாம் இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் யானையோட எண்ணிக்கைகள் கம்மியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் குருவாயூர் டெம்பிள் போகிறவங்க இங்கே வந்துட்டு போவாங்க. அதனால் அப்படியே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. அதை கோயில் போகிறவங்க எல்லாருமே இங்கேயும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி கூட்டம் இருந்தது. இல்லை தண்ணி பிடிக்குது பைப்பில், இப்போ பிடிச்சி ஊற்றிக்குதா? தண்ணி வந்து பைப்பில் பிடிச்சி
இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே ஓரத்தில் அந்த எனக்கு பயமாக அப்படியே வீசி வச்சிருமோன்ட்டு. இது சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வெளியே வர மாதிரி தாங்க இருக்கும். இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா வண்டியும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நடந்து போக முடியல அப்படின்னா வண்டியிலையும் ஏறி போய்க்கலாம். இதெல்லாம் பாருங்களா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளேயே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய குளம், அந்த குளத்துலேயே பார்த்தீங்கன்னா யானைகளை அங்கேயும் உள்ளே கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் குளிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள அந்த கல்லாக ஊனியிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல யானைகளை கட்டுறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து குருவாயூர் தேவசியம் புனத்தூர் கோட்டையிலே ஜீவனக்கார் கரெக்டா மறக்காமல் இருக்கேன். ஆனால் வந்து ஒரு லெட்டராக ரீட் பண்ணால் தான் தெரியும். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா சாவக்காடு பீச். அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு. சரி, அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒரு டூர் கிளம்பி போன மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி போனது. நாங்கள் போகிற வழியில் போகிறோம், ஏதாவது அபூர்வமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் ஏதாவது திறந்துருக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு ஹோட்டல் கூட திறக்கலைங்க, எல்லாமே க்ளோஸ் தான். இங்கே வந்து ஹர்த்தால் பந்த் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் கூட திறக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான பந்த் அப்படிங்கிறனால எல்லாமே க்ளோஸ்டு தான். நேராக இப்போ அதுக்கப்புறம் சாவக்காடு வந்துட்டோம். இந்த பீச் நாங்கள் போகிறப்ப கூட்டமே இல்லை, ஏன்னா ஒரு 3 மணி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வெயில் மண்டே உடையிற அளவுக்கு அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் போயிருந்தோம். அதனால் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் காருக்குள்ளேயே தான் இருந்தோம். கொஞ்சம் வெயில் தாள விட்டு இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் போனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஆக கூட்டம் வந்துச்சு. இங்கே பீச் ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு நின்றுருந்துச்சு. எல்லாம் மீன் பிடிக்கிற போட்டு தான். அதே மாதிரி அதை ஒட்டியே ஒரு மீன் கடையும் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ் மீன் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகல. பசங்க எல்லாமே என்ன எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற ஐடியா இல்லை. ஜஸ்ட் சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ் மீனாக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன நண்டு, அப்புறம் வந்து இறால் மீன், அப்புறம் நெத்திலி, அப்புறம் ஐலை, அந்த மாதிரி மீன்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பீச் சூப்பராக இருந்துச்சுங்க. காமாக பீஸ்ஃபுல்லாக, ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒன்றே இங்கே அந்த ஒரு ஓரத்தில் அப்படியே குப்பை நிறைய சேர்ந்து கிடந்துச்சு. இதெல்லாம் கடலில் போடுற குப்பை தான் நினைக்கிறேன். அந்த குப்பைகளை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல வீசி எறிஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஏதாவது காரில் கூட வச்சு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நம்ம வீட்டில் கூட டஸ்ட்பினில் போட்டுடலாம், இந்த மாதிரி போடக்கூடாது, இது யார் க்ளீன் பண்ணுவா அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தேன். அதனால்
க்ளீன் பண்ண முடியாத இடங்கள்ல, டஸ்ட்பின் இல்லாத இடங்கள்ல எடுத்துகிட்டு போயிடணும். டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா டஸ்ட்பினில் போட்டுறணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போட்டுக்கெலாம் பாருங்களேன், போட்டில் வந்து நம்ம நார்மலாக வண்டிக்கெலாம் நம்பர் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து மீன் வலை, மீன் பிடிச்சி போடுறதுக்கு அங்கே போட்லேயே பாக்ஸ் மாதிரிலாம் இருக்குங்க, க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி பாக்ஸ் இருக்குது, அதில் போட்டு வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு ரைட் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான்ட்டு திருப்பி ரிட்டன் தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது போகிற வழியில் மண்ணுத்தின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த மண்ணுத்தி ஏரியா ஃபுல்லாகவே கார்டன் தான். அதாவது இன்டோர் பிளான்ட்ஸு, அவுடோர் பிளான்ட்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே போனாலும் வாங்கிக்கலாம். அந்த ஏரியா போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் திருப்பி ரிட்டன் வர வழியில் இங்கே ஒரு நர்சரி பார்த்தோம். பார்த்ததுமே இங்கேயாச்சும் நிப்பாட்டுங்க, ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ அந்த நர்சரி பார்த்தாலே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கிக்கிட்டோம். இந்த கல்வாழை, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்லேயே ஒரு 2-3 ரகம் அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் செடிக்கு உண்டான உரம் அதெல்லாம் வாங்கினோம். நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா இன்டோர் கார்டனில் கல்வாழை நிறைய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சீக்கிரம் பூச்சி வந்த மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி வெள்ளையாக பூச்சி வந்த மாதிரி ஆயிடுது. நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒன்ஸ் ஏதாவது விளாக் எடுக்கும்போது காமிக்கிறேன். அதுக்கு ஒரு மருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினேன். அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில, சரி ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. சீக்கிரம் வந்து அந்த மாதிரி சில செடிகளில் வந்து பூச்சி வந்துடுது. அது 2-3 மருந்தெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி இதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு போனேன். இந்த பிளான்ட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ஒவ்வொன்றும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு போய் வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது. வச்சதவே மெயின்டைன் பண்ண முடியல. நீ திருப்பி எதுவும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மட்டும் வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோங்க. அப்புறம் நாங்கள் ரிட்டன் போகும்போது அங்கே இருக்கிற வீடுகள் பற்றி தான் பேசிட்டு போயிட்டுருந்தோம். நான் போகும்போதே ஒரு சில வீடுகள்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து வீட்டோட பிளான், அப்புறம் வீடு இப்படி கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்து தாங்க. ஏன்னா எங்களுக்கு அங்கே கட்டுற வீடுகள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்து ட்ரீம்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமாகவே நாங்கள் அதை பார்க்கும்போதெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். அவ்வளோ ட்ரீம் இருந்ததுனால தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் ரசித்து செய்ய முடியும்னு எனக்கும் நம்பிக்கை உண்டு. அதனால் நாங்கள் இதை சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. அப்புறம் நாங்கள் அதே மாதிரி பிளானில் கட்டலை. எலிவேஷன்லாம் கண்டிப்பாக கேரளா பிளான் மாதிரிலாம், கேரளாவில் இருக்கிற வீடுகள் மாதிரிலாம் எலிவேஷன் கட்டலை. ஏன்னா நம்ம வீட்டோட பிளானுக்கு, அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தகுந்த மாதிரி தான் எலிவேஷன் கொண்டு வர முடியும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் ஒரு சில ஐடியாஸ் நாங்கள் அங்கேருந்து கேதர் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, திருப்பி ரிட்டன் வர்றப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. திருப்பியும் அதே டனல் வழியாக தான் வெளியே வந்தோம். அப்புறம் வடக்கஞ்சேரியா வழியாக வந்தோங்க. நாங்கள் கரெக்டாக டனல் விட்டு வெளியே வந்ததுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சடன்னு நல்லா ஓங்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கரெக்டாக வடக்கஞ்சேரி போகிற வழியில் நிறைய சிப்ஸ் கடைகள் இருந்துச்சு. இங்கே சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நான் ஊருக்கும் போகணும்ல, சரி பசங்களுக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் ஒரு ஸ்டாப் போட்டோம். இங்கேருந்து பாலக்காடு போய் தான் பொள்ளாச்சி போனோம். பாலக்காட்லேயாவது ஹோட்டல் இருக்குமா, சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போய் தேடினோம். ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப திறக்காதான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அங்கே போய் சாப்பிட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். நான் இங்கே இந்த போகிற வழியில் அந்த சிப்ஸ் கடைங்களெல்லாம் காமிக்கிறேன். எனக்கு தெரியாது இங்கே சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ட்டு. யூஸ்வலாகவே கேலிக்கட்டில், அதாவது கோழிக்கோடு போனாங்கன்னா சிப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அங்கே நல்லாயிருக்கும். அதாவது இந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரளாவில். அதனால் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் பல்காக வாங்கினோம். ஊருக்கும் போனால் அம்மா எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்கள்ல அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வாங்கிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நிறைய கடைகள் இருக்குது, நாங்கள் எல்லா கடையும் கவர் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரே கடையில் மட்டும் நிப்பாட்டி, அந்த எகுத்தாப்படிலாம் தெரியுது பாருங்கள், அது எல்லாமே சிப்ஸ் கடை தான். ஹோல் ஏரியா ஃபுல்லாக சிப்ஸ் கடையாக தான் இருந்துச்சு. சரி இங்கே மட்டும் நிப்பாட்டி சிப்ஸ் வாங்கிட்டு, சிப்ஸ் மட்டும் இல்லை அச்சி முறுக்கு அதுவும் வாங்கினோம். அதுவுமே தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வந்தால் இந்த மாதிரி இந்த ஏரியா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். சிப்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். போகும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொஞ்சம் ஒரு சின்ன கவரில் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க. அதுவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை கூட கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ நல்ல ஒரு டூர் சுற்றின மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள். நல்லா இருந்தது. சரிங்க, இந்த விலாகில் நீங்களும் என் கூடவே ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸ் இனிமேல் வரும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.